தேவனே நான் ஓமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 15-16 சேர்த்து வாசிக்கலாம். நான் அந்த ஜீவன்களை பார்த்து கொண்டிருக்கையில் இதோ பூமியில் ஜீவன்கள் அண்டையிலே 4 முகங்களை உடைய ஒரு சக்கரத்தை கண்டேன். சக்கரங்களின் ரூபமும் அவைகளின் வேலையும் படிகை பச்சை வர்ணமாய் இருந்தது. அவைகள் 4க்கும் ஒரே வித சாயல் இருந்தது. அவைகளின் ரூபமும் அவைகளின் வேலையும் சக்கரத்துக்குள் சக்கரம் இருக்குமா போல் இருந்தது. அதுல பாத்தீங்கன்னா வாசிக்க கேட்டோம், அந்த சக்கரத்தில் 4 முகங்கள் இருந்தது. 4 முகங்களும் ஒரே சாயலில் இருந்தது. அப்படின்னா 4 பக்கமும் அது திரும்பி பார்க்கிற முகங்களா தான் இருந்திருக்கும். ஏன்னா 4 முகங்கள்லாம் நோக்கம் இருக்கணும் இல்லையா? என்றால் ஒரு முகம் கிழக்க, ஒரு முகம் மேற்க, ஒரு முகம் தெற்க, இன்னொரு முகம் வடக்க, அப்படின்னு 4 பக்கம் 4 முகங்களாக இருந்திருக்கிறது. இது எதை குறிக்கிறது? 4 திசையும் நோக்கி பார்க்கிற 4 முகங்கள் என்றால், தேவ பிள்ளைகள் நீங்களும் நானும் எங்க இருந்தாலும் நம்மை பார்க்கக்கூடிய முகம், நாம் எங்கே இருந்தாலும் நம்மை நோக்கி பார்க்கக்கூடியவர் நமது ஆண்டவர் அப்படின்னு ஒரு கருத்துங்க பார்க்கலாம். உண்மைதானே? இதை கேட்கிற கத்திரி பிள்ளைகளே, நம்ம தான் சில நேரத்தை நினைக்கிறோம், ஆண்டவனை பார்க்கிறாரா, பார்த்ததெல்லாம் நடக்குமா என்றெல்லாம் பேசுறோம். ஆனால் அவர் யாருன்னு கேட்டீங்கன்னா, நாம் எங்கே இருந்தாலும் சரி அந்த இடத்தை நோக்கி பார்க்கிற தேவன். ஒருவேளை வனாந்தரத்தில் இருந்தாலும் சரி அவர் உங்களை பார்க்கிறவர், மலை மேல் இருந்தாலும் சரி மலை கீழே இருந்தாலும் சரி, கடல் மேல் இருந்தாலும் கடலின் ஆழத்தில் இருந்தாலும் சரி, வீட்டில் இருந்தாலும் அரண்மனையில் இருந்தாலும் குகையில் இருந்தாலும் சரி, அவர் நம்மை பார்க்கக்கூடியவர். ஒருவேளை நீங்கள் இந்தியாவில் இருந்தாலும் சரி உங்களை பார்க்கிறார், அமெரிக்காவில் இருந்தாலும் உங்களை பார்க்கிறார், உலகத்தின் எந்த மூலை இருந்தாலும் அங்கே உங்களை பார்த்து கொண்டே இருக்கிறார். ஆக 4 முகங்கள் என்றால் 4 திசையை பார்க்கிற முகம் என்றால், உலகத்தின் 4 பக்கத்துல எங்க போனாலும் சரி எங்க இருந்தாலும் சரி அவர் உங்களை பார்த்து கொண்டே இருக்கிறார். பயப்படாதிருங்கள். நம்ம தான் அநேக நேரத்தில் நினைக்கிறோம், ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கும் பொழுதுதான் கர்த்தர் என் கூட இருக்கிறாரு, என்னோடு இருக்கிறார், என்னை பார்த்து கொண்டு இருக்கிறார், ரொம்ப சந்தோஷம் துதிக்கிறோம். ஆனா நிலைமை மாறிட்டா, கஷ்ட நஷ்டம் வந்துட்டா, ஆண்டு என் கூட இல்லையோன்னு நினைக்கிறோம். நம்ம கர்த்தரி பிள்ளைகளே, நீங்க உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கும் போது உங்களை பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஒருவேளை அந்த ஸ்தானத்தை இழந்து இன்றைக்கு தாழ்ந்த நிலையில் இருந்தாலும் அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். இது கேட்கிற கர்த்தரி பிள்ளைகளே, நமது ஆண்டவர் நின்று விசாரிக்கிறவர். எத்தனையோ சத்தங்கள் மத்தியில தேவையுள்ள உங்கள் சத்தத்தை கேட்க, பெருமூச்சு சத்தத்தை கேட்க அவர் வல்லமுள்ளவர், கவனமா இருக்கிறார். அவர் முகம் உங்களை பார்த்து கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.